எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒருத்தர் திருட்டு தொழில் அல்லது கொலை தொழில் செய்பவர் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ருனுடைய இடம், அதாவது எதிரியினுடைய இடம். அப்போ எதிரிகளை வச்சு ஒருத்தன் வாழ்கிறான் அப்படிங்கிறவனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எதிரிகளை ஏமாற்றி எதிரிகளை கொலை பண்ணி அது மூலிமா ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு விதி தான். 6ஆம் பாவகத்தில் 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, இந்த 4 பிளானட்டும் 6ஆம் பாவகத்தில் சேர்ந்து இருக்கும்போது இவர் திருட்டு தொழில், கொலை செய்யும் தொழில் பண்ணுவார். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் கவனிக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவனிக்க வேண்டிய பாயிண்ட் செவ்வாய் ராகு 8ஆவது இடத்துல இருக்கும்போது இதை கன்ஃபார்மாக இவர் பண்ணுவார்னு சொல்லலாம். கொலை செய்யும் தொழிலை கன்ஃபார்மாக பண்ணுறதுக்கு செவ்வாய் ராகு 8ஆவது இடத்துல இருக்கணும். செவ்வாய் ராகுங்கிறது வெட்டு குத்து, அது 8ஆவது இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆவது இடம் அப்படிங்கிறது பொழப்பு நடத்துறது, திருட்டு தொழில், வட்டி கொடுத்து வாங்குறது, மிரட்டுறது, அது மூலிமா எதிரிகளை மிரட்டி அது மூலிமா வருமானம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது 6ஆவது இடம். அப்போ 2 பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். 6ஆம் பாவத்தில் 1ஆம் அதிபதிங்கிறது லக்னாதிபதி, இந்த ஜாதகர். 2ஆம் அதிபதிங்கிறது அவருக்குரிய வருமானம். 3ஆவது அதிபதிங்கிறது அவர் செய்யக்கூடிய முயற்சி. 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் எதிரிகள். அப்போ 1, 2, 3, 6ஆம் அதிபதி, இந்த 4 பிளானட்ஸும் 6ஆவது இடத்துல இருந்து இந்த ஜாதகர் தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். திருட்டு தொழில் பண்ணுவார், வட்டி கொடுத்து வாங்குகிற தொழில் பண்ணுவாருன்னு சொல்லலாம். இதுவே ஒரு கொலை பண்ணுற தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு கூட ராகுவும் செவ்வாயும் 8ஆவது இடத்துல தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர் கொலை பண்ணக்கூடிய தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம். இப்போ கிரக அடைவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிம்ம லக்ன அதிபதி யார்? சூரியன், லக்னாதிபதி சூரியன். 2ஆம் அதிபதி யார்? புதன். 3ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். இங்கே 6ஆம் அதிபதி யார்? சனி. இந்த 4 பிளானட்ஸும் சேர்ந்து 6ஆவது இடத்துல இருக்குது, 6ல் இருக்குது. 8ஆவது இடத்துல செவ்வாய் ராகு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கொலை தொழில், திருட்டு தொழில் இந்த மாதிரி பண்ணுவார். செவ்வாய் ராகு 8ஆவது இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சு இவர் ஜெயிலுக்கு போவார். அது மூலிமா ஷூட்டிங் ஆர்டர் மூலிமா இந்த ஜாதகர் மரணிக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கிறதுனால. செவ்வாய்ங்கிறது துப்பாக்கி, ராகுங்கிறது சுடுறது. அப்போ துப்பாக்கினால் சுட்டு அடிப்படுறது, கத்தியினால் குத்தி அதனால் ஒரு இறக்கும் சம்பவமும் இந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் ராகு வேறு இடத்துல இருந்து வெறும் இந்த இது மட்டும் இருந்துச்சுன்னா திருட்டு தொழில், கொலை பண்ணக்கூடிய தொழிலை பண்ணுவார். ஆனால் இவர் ஜெயிலில் போய் எதுவும் பாதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே செவ்வாய் ராகு இருக்கிறதுனால 6ஆவது இடத்துல இந்த 4 பிளானட்ஸ் கனெக்ட் ஆகிறதுனால இந்த தொழில் பண்ணி இது மூலிமா ஜெயிலுக்கு போய் இந்த ஜாதகர் மரணிப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உதாரண ஜாதகம், உண்மையான ஜாதகம். உதாரண ஜாதகம் கிடையாது, உண்மையான ஜாதகம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் திருடி ஏமாற்றி அது மூலிமா பொழப்பு நடத்துகிறாரு, வட்டிக்கு விட்டு அது மூலிமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக 6ஆவது இடத்துல லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும். வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி இன்னொருத்தர் ஏமாற்றி பழப்பு நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. செவ்வாய் ராகு இருந்துச்சு அப்படின்னா இது செய்கிறது மூலிமா இதுக்குரிய பாதிப்பை அவர் ஜெயிலில் போய் சந்திப்பார், அது மூலிமா மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யாருமே சொல்லாத வித்தியாசமான விஷயங்களை உதாரண ஜாதகத்தோடு நம்ம வரும் வீடியோக்களை பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.